தாவேக ஆட்சியில் தமிழகத்தில் 100க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதை கண்டித்து சென்னை எழும்பூரில் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதையும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதையும் சுட்டிக்காட்டும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய நயினார் நாகேந்திரன், தாவேக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பற்றதாக தமிழகம் திகழ்கிறது என்றார். இருப்பினும் வாய் திறக்காமல் முதலமைச்சர் மௌனம் காப்பது ஏற்கத்தக்கதல்ல என்றும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கை அவசியம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பெண்கள் இன்னைக்கு ரோட்ல நடமாட முடியாத அளவிற்கு எல்லா இடங்களிலும் கற்பழிப்பு சம்பவங்கள். உங்களுடைய ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம தான் திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட்டது என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லோரையும் போய் ஒரு இடத்தில் கூட போய் பார்க்கல. ஆனால் நடிகைகளையும் பார்க்கிறார். பட தயாரிப்பாளர்களை இன்னைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உண்மையிலே நாங்கள் வன்மையாக இந்த கூட்டத்தின் வாயிலாக கண்டுபிடிக்கிறோம்.